சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேனே. ஏதாச்சும் ஒரு பொசிட்டிவா ரிவ்யூ கொடுக்கலாம்னு நினைச்சாக்கா இந்த மாதிரி சப்புன்னு முடிச்சு போடுறாங்க. அவரை பாருங்க அப்படியே. ஓ, ஆரம்பிச்சு கரெக்டா ஷார்ப் 9 o'clock பாருங்க. க்ரூஸ்ல இருந்து எல்லாம் வெளியே எடுத்து பார்ப்பாங்க. இந்த டானாங்ல ஃபேமஸான ஒரு இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா டிராகன் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். நைட்ல வந்து அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு பாருங்க. மழையா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒன்றும் தெரியல அந்த ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குமான்னு. ஒரே மழை வேற. க்ரூஸ்ல ஏறிட்டு அப்புறம் தான் பார்க்கணும். இப்போ வந்து இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். க்ரூஸ்க்கு ஃபயர் ஒர்க் போகிறதுக்கு முன்னுக்கு ட்ராகன்ல செய்வாங்க. இதுதான் அந்த க்ரூஸ் ஃபயர் ஒர்க்கு போகிறதுக்கு இன்னைக்கு உள்ளுக்கு போயிட்டு எடுப்போம் தடை. இந்த க்ரூஸ்குள்ளே ஏறினானே இந்த மாதிரி டான்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே போரிங்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு. இந்த அக்கா ஆடுற கேப்பில் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த பிரிட்ஜை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஷேர் பண்ணிடுவோம். இந்த ட்ராகன் பிரிட்ஜ் வந்து 2013 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டூரிசம்க்கு. இந்த பிரிட்ஜ் வந்து ட்ராகன் ஷேப்பில் செஞ்சுருக்காங்கன்னாக்கா வியட்நாமீஸ் கல்ச்சர் படி இது வந்து பவர், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் குட் லாக். இந்த ட்ராகனோட லெங்த் பார்த்திங்கன்னா 666 மீட்டர். முக்கியமான விஷயம், சாட்டர்டே சண்டேயில் மட்டும்தான் இந்த பிரிட்ஜில் ஃபயர் வரும். அதாவது ஃபயர் ஷோ வந்து சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் அவைலபிள். ஃபஸ்ட்டு சூடாக நெருப்பு வழியாகவும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தணிக்கிறதுக்கு தண்ணி வழியாகும். அது தெரியுது பாருங்கள் பிரிட்ஜு. அங்கே நின்றோம் பார்க்கலாம், இல்லைனா க்ரூஸ் எடுக்கலாம். நீங்கள் பிரிட்ஜு மேலே நின்றீங்கன்னா தான் அந்த ஹீட்டும் அந்த கோல்ட்னஸும் ஃபீல் பண்ணும். அதே க்ரூஸ் எடுத்திங்கன்னா அந்த இது இருக்காது. ஜஸ்ட் ஃபார் த வியூ. பார்ட்னர் வாங்க, கிட்ட வாங்க. அங்க பாருங்க பார்ட்னர், அப்படியே அங்க ஒரு ஹாய் காமிச்சிருங்க பார்ட்னர். இங்க பாருங்க பார்ட்னர், இது சந்தோஷமா? தூக்கம் வந்துருச்சு தானே உனக்கு? பார்ட்னருக்கு வேற தூக்கம் வந்துருச்சு. க்ரூஸ்ல வரவங்களுக்கு பழம்லாம் கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து தண்ணி, ஸ்ப்ரைட்டு, பீர் கூட இருக்குது. பீர்லாம் தராங்க. போட் நவுந்துருச்சு. இப்ப ஒரே மழையா இருக்கு, காரம் எல்லாம் தெரிக்குது. ஒருத்தவங்க பிளேஷாகிறவங்களாம் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்த வேலையை பார்ப்போம், வியூ கிடைக்கும்னு நம்புறேன். இந்த க்ரூஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பிலோ 20 ரிங்கெட் தான். நம்ம மலேசியன் ரிங்கெட்டுக்கு 45 மினிட்ஸ் ஆஃப் ஜேர்னி கிடைக்கும். அப்புறம் நீங்கள் ஆட் ஆன் பண்ணலாம், உங்களுக்கு சாப்பாடு வேணுமா இல்லை தண்ணி வேணுமா என்னெல்லாம் நீங்கள் ஆட் ஆன் பண்ணலாம். அது ஸ்பெஷல் ப்ரைஸஸ். சேஃப்டி வைஸ் பார்த்தாலும் எல்லாத்துக்கும் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துட்றாங்க, உங்கள் சீட்லேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. மழையாகவே இருந்தாலும் க்ரூஸ் ஆப்ரேட் ஆகும். இந்த 45 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா டானாங் சிட்டியே அது வந்து அப்படி ஒரு மாதிரி டூர் பண்ணுது. அந்த பிரிட்ஜை ஒரு 2-3 தடவை க்ராஸ் பண்ணாலும் டிஃப்ரெண்ட் பிரிட்ஜஸ் இருக்குது இங்கே. நம்மளுக்கு பினாங் பிரிட்ஜ் மாதிரி இங்கே வந்து நிறைய பிரிட்ஜ் இங்கே வந்து கலராக வச்சுருக்காங்க. ரீலாக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, இந்த 2 குட்டிங்களையும் வச்சுக்கிட்டு. சேனலோட பேரை மாத்தணும் போல இருக்கு, சோலோ வெளியாக்கணும். ஆக்சுவலி இந்த க்ரூஸில் நீங்கள் போகும்போது பார்க்கலாம், இந்த டானாங் சிட்டியில் என்னென்ன டாலர்ஸ் பில்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன பெரிய கம்பெனிஸ் இருக்குது. அதை தவிர வந்து நைட் மார்க்கெட்ஸ் எல்லாம் சைட்டில் பார்க்க முடியும். நான் ஜூம் பண்றேன் பாருங்க, அந்த டிராகன் பீச் இருக்கான்னு பார்ப்போம். அதுதான் அந்த டிராகன் பீச். கிட்ட பண்ணணும், இன்னும் கிளியர் வியூ கிடைக்கும். இது பண்ணும்போது அப்புறம் பார்ப்போம். எல்லாரும் கூட்டம்லாம் முன்னுக்கு வந்து நின்றுட்டாங்க. இங்க இருந்து வியூ, ஃப்ரண்ட் வியூ பாக்குறதுக்கு. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்தாதான் வியூ கிடைக்கும். சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேனே.
இவங்க 2 பேரும் நான் ஒரு பெரிய யூடியூபர்னு நம்பியிருக்காங்க. அது இங்க பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவரை பாருங்க அப்படியே, அவர் கேமரால இருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். ஓ ஆரம்பிச்சிச்சு கரெக்டா ஷார்ப் 9 o'clock. ஊ தான் ட்ரைகனோட ஃபயர். ஜூம் பண்ணான நின்றுச்சே. இது வந்து ஃபயர் ரெட் கலர்ல வர்றதுனால அப்புறம் ப்ளூ கலர்ல வரும் போல இருக்கு. அப்படியே கலர் மாறிடுச்சு. இதுல இது மட்டும் முக்கியமானது இல்ல, இங்க வந்து க்ரூஸ் எல்லாம் வரிசையா நின்று அப்படியே பார்ப்பாங்க. அதையும் பார்த்துருவோம். இது நம்ம இருக்கிற க்ரூஸ். இங்கேயும் பாருங்க, க்ரூஸ்ல இருந்து எல்லாம் வெளியே இருந்து பார்ப்பாங்க. டிராகன் ஃபயர் விடுறதுதான். ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவா ரிவ்யூ கொடுக்கலாம்னு நினைச்சாக்கா இந்த மாதிரி சப்புன்னு முடிச்சு போடுறாங்க. அப்புறம் சொன்னா எல்லாம் கோச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பயங்கரமா இருக்கு மேரிலாண்ட் சொல்லி. இது வந்து இப்ப வந்து வாட்டர்னாக்கா நெருப்பு வராம வெறும் தண்ணி மட்டும் வரும். அங்க கீழே நிக்கிறவங்க எல்லாம் நினைச்சிரும் ஈர்ப்ப மாதிரி. ரொம்ப நேரம் தான். ஆனா இதுல என்ன ஆகுதுனாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் அலையில நனைஞ்சுதான் நாங்களே நிக்கிறோம். அது தெரியாம இதுல வேற தண்ணி வச்சு அடிச்சு நினைச்சு விடுறானுங்க. பார்ட்னர் பிடிச்சிருக்கா? ஓகேயா? ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி தண்ணி அடிச்சு விடுறாங்க. அப்புறம் ஃபயர். அதை பத்தி தான் ரெண்டும். நான் இதை பத்தி என்ன கதையை வந்து நான் ஏன் செய்யறாங்கன்னு நான் அடுத்த இதுல சொல்றேன். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லா போட்டும் க்ரூஸும் கலைஞ்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான், நம்மளோடையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. திருப்பி போய் இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் இந்த இது. இந்த எபிசோட் நம்ம இதோட முடிச்சுக்குவோம். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இத சப்ஸ்கிரைப் பண்றது பாருங்க, கண்டிப்பா பண்ணிருங்க. எல்லாரும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சந்தோஷமா கிளம்புறாங்க. பார்ட்னர் ஓகே தானே? ஓகே தானே? பிடிச்சிருக்குல்ல? பார்ட்னருக்கு ஓகேயா? ஐயோ, கோ 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 கோ